தீராத நோய்களையும் தீர்க்கும் அக்கிக்காவு பகவதி அம்மன். கேரள மாநிலம் திருசூர் மாவட்டத்தில் உள்ளது அக்கிக்காவு கிராமம். இங்கு பகவதி அம்மன் கோயில் ஒன்று உள்ளது. இதனை அக்கிக்காவு பகவதி அம்மன் கோயில் என்று அழைக்கிறார்கள். திரிசூரை ஆட்சி செய்த சக்தன் தம்புரான் என்ற அரசன் இந்த கோவிலை கட்டினார். இவரது காலம் 1751 முதல் 1805. இவர் 1790 ஆண்டு முதல் 1805 ஆண்டு வரை திரிசூரை ஆட்சி செய்தார். இவருடைய ஆரம்ப கால பெயர் ராஜவர்மா தம்புரான் என்பதாகும். கேரளாவில் ஆட்சி செய்த சத்திரிய அரசர்கள் தங்கள் பேரில் வர்மா என்றோ தம்புரான் என்றோ சேர்த்துக் கொள்வார்கள். சக்தன் தம்புரான் ஆட்சி செய்த காலத்தை பொற்காலம் என்று அழைப்பர். இவர் எல்லா கலைகளையும் வளர்க்க ஊக்கம் கொடுத்தார். இவருடைய கொட்டாரத்தில், அதாவது அரண்மனையில், பட்டத்தில், மேலேத்தில் பணிக்கர் என்ற மத்தளம், அதாவது மிருதங்கம் போன்ற வாத்தியம் கொட்டுவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் இருந்தார். இவருக்காக அரசர் கொட்டாரத்தின் அருகிலேயே வீடு அமைத்து கொடுத்தார். ஒரு தடவை பணிக்கருக்கு சின்னம்பை நோய் வந்தது. இந்த நோய் பரவுமோ என பயந்த அரசர் அவரை நோய் நீங்கும் வரை வீட்டிலேயே இருக்கும்படி அனுப்பி வைத்தார். இல்லம் நோக்கி சென்று கொண்டிருந்த பணிக்கர் நோயின் கடுமையால் நடக்க முடியாமல் தள்ளாடினார். தற்போது பகவதி அம்மன் கோயில் இருக்கும் இடத்தில் வந்தபோது அந்த இடத்தில் தீ எறிவது போன்ற பிரகாசமான ஒளியை கண்டார். அந்த ஒளியில் தேவியின் உருவம் தெரிந்தது. தேவியின் உருவத்தை கண்டதும் பணிக்கரின் அம்மை நோய் மறைந்தது. இந்த விவரம் தெரிந்த உடனே அரசர் அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். அப்படி வந்ததுதான் அக்கிக்காவு பகவதி அம்மன் கோயில். அக்னியில் தோன்றியவள் என்பதால் இந்த இடம் அக்னிக்காவு என்று அழைக்கப்பட்டது. அதுவே மருவி அக்கிக்காவு என்றானதாக சொல்வார்கள். அக்கிக்காவு பூரம் மிகவும் விசேஷம். தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும் முதல் சனிக்கிழமை இந்த பூரம் கொண்டாடப்படும். தை மாதம் பூரத்திற்கு முன்னால் தேசப்பானை என்ற நிகழ்ச்சி நடக்கும். இதற்காக பெரிய பந்தல் போட்டு விளக்கேற்றி அதை சுற்றி ஆண்கள் அனைவரும் நடனம் ஆடுவார்கள். தீராத நோய்களும் இங்கு வந்தால் தீரும். கடும் பாயாசம் என்பது தேவியின் பிரதானமான நைவேத்தியமாகும். இந்த தேவிக்கு சுற்று விளக்கு எண்ணெய் சமர்ப்பிப்பதும் முக்கியமான வழிபாடாக உள்ளது. இந்த திருக்கோவில் சதுர வடிவத்தில் காணப்படுகிறது. மேல்கூரை சாதாரண ஓட்டால் வேயப்பட்டது. சன்னதியின் மேல் பாகம் திறந்திருக்கும். கண்ணாடி ரூபத்தில் உள்ள வனதுர்க்கை கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறாள். தெற்கு மேற்கு பாகத்தில் கிழக்கை பார்த்து கணபதி சன்னதியும், சதுர வடிவமான சாஸ்தா சன்னதி, அதன் பின்பக்கம் சிவபெருமான் சன்னதி ஆகியவை காணப்படுகின்றன. இந்த ஆலயம் காலை 5:15 மணிக்கு நடை திறக்கப்படும். காலை 5:30 மணிக்கு மலர் நைவேத்தியம் மற்றும் உஷ பூஜை, காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், காலை 7:45 மணிக்கு நைவேத்தியம், காலை 9:30 மணிக்கு உச்ச பூஜை ஆகியவை நடைபெற்றதும் காலை 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். பின்னர் மீண்டும் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். சந்தியா வேளையில் தீபாராதனை, மாலை 7 மணிக்கு அத்தாள பூஜை முடிந்ததும் நடை அடிக்கப்படும். அமைவிடம் குருவாயூரிலிருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே அக்கிக்காவு பகவதி கோவில் உள்ளது. குருவாயூர் என்ற இடத்திற்கு ரயில் மார்க்கமாகவும் சாலை வழியாகவும் வரலாம். நெடுஞ்சாலையில் அருகிலேயே உள்ள அக்கிக்காவு பகவதி கோவில் விஸ்தாரமான இடத்தில் காணப்படுகிறது.